வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு முதல் நாளே வியாழக்கிழமை செய்யக்கூடிய வேலையை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மலாம் எடுத்த உடனே என்ன செய்வோம், வெள்ளிக்கிழமை வந்த உடனே காலையிலே எடுத்து மாப்பை வச்சுக்கிட்டு அதாவது வீட்டை துடைக்கணும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து செய்கிறத விட நான் சொல்கிற மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம வியாழக்கிழமை முன்னாடியே வந்துட்டு இந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில எழுந்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. நீங்க வியாழக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதாவது ஃப்ரீயா இருக்கிற அந்த டைம்ல, இந்த மாரி இந்த செப்பல் ஸ்டாண்ட வந்து தொடச்சு வச்சுக்கலாம். அந்த மூலையெல்லாம் வந்து நெறைய அந்த ஒட்டடை, டஸ்ட்டு அதிகமா மண்ணெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம தினமும் வந்து வீட்ட வந்து கிளீன் பண்ணும்போது நினைப்போம், இத வந்து கிளீன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பண்ணவே முடியாது. அடுத்தடுத்த வேலை நமக்கு வந்து வரும். இல்லன்னா வந்து நம்ம அத மறந்துருவோம். அப்படிதான் வந்து ரெகுலரா வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாரி வந்து பண்றத விட்டுட்டு, இந்த மாரி வியாழக்கிழமை வந்துட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கிற அந்த டைம்ல இந்த செப்பல் ஸ்டாண்ட வந்து கிளீன் பண்ணலாம். அதுக்காவது நம்ம அந்த மிஷின்லாம் வந்து போட்டு வச்சிருப்போம். வாஷிங் மிஷின் பின்னாடி, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி, ஷோபாவுக்கு பின்னாடி இந்த மாரி சந்துகள்ல தான் நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாம நெறைய வந்துட்டு ஒட்டடெல்லாம் படிஞ்சிருக்கும். டஸ்ட்டும் அதிகமா படிஞ்சிருக்குங்க. அத வந்து நம்ம சும்மா இருக்கிற டைம்ல இந்த மாரி வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணோம் அப்டின்னா, முதல் நாள் வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த பாதி வேலை வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்யலாம் அப்டின்றதையும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வெள்ளிக்கிழமைக்கான தேவையான வேலைகள் வந்து வியாழக்கிழமை எப்படி செஞ்சுக்கலாம்னா, காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கால்ல போற அந்த மேட்ட வந்துட்டு முதல் நாளே வந்துட்டு நல்லா அத வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயில்ல காய வச்சு, காலையில வெள்ளிக்கிழமை வந்து எடுத்து மேட்ட வந்து போட்டுக்கலாம். முதல் நாளே வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சுட்டு, மடிச்சு சுத்தமா வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வீட்ட கூட நம்ம நல்லா பெருக்கிட்டு, ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்ட வந்து தொடச்சு அழகா நீட்டா வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரங்கள்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா, அத கூட நம்ம வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஸ்டாண்ட்ல வச்சுட்டு, தேவைக்கான பாத்திரத்த மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாரி நம்ம அ அதாவது அதிகபட்சமான வேலைகளா இருந்தா கூட, முன்கூட்டியே வியாழக்கிழமை எதெல்லாம் வந்து செய்ய முடியுமோ, அதெல்லாம் வந்து செஞ்சு முன்னாடி வச்சுட்டு, காலையில வெள்ளிக்கிழமை எழுந்து அதாவது நம்ம குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன வேலைகள முடிச்சுட்டு, எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அப்படியே காலையிலே வந்து நம்ம பூஜை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்க இந்த மாரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு காலையில வெள்ளிக்கிழமை வந்து அதிகபட்சமா வேலை இருக்காது. எழுந்தோமா, குளிச்சோமா, நம்ம பூஜை பண்ணோமா, குழந்தைங்களுக்கு சமைச்சு லஞ்ச் பேக் பண்ணோமா, அடுத்து எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சோமா, நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குன்ற மாரி நம்ம அன்னைய டே வந்து சூப்பரா ஓட்டலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுப்பேன். அதாவது இந்த செப்பல் ஸ்டாண்ட வந்து கிளீன் பண்றது, நம்ம மிஷினுக்கு அடியில இந்த மாரிலாம் வந்துட்டு அவசரத்தில வந்து கிளீன் பண்ணவே விட்டுடுவோம். அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத நெறைய ஒட்டடை, தூசி எல்லாம் வந்து படிஞ்சிருக்கும். அத வந்து நம்ம கண்டுக்காம விட்டாலுமே சரி, அதிகபட்சமா அந்த இடத்துல ஒட்டடை படிஞ்சு, எட்டுக்கால் பூச்செல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து குடியிருக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அந்த ஸ்டாண்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அங்க இருக்கிறத பெருக்கி எல்லாத்தையும் வாரி கொட்டிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மேட்ட எடுத்துட்டு வந்து அப்படியே கையோட வந்து நம்ம ஊற வச்சுட்டு, ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதில பவுடர் போட்டு ஊற வச்சு அலசி போட்டுட்டோம் அப்படின்னா, அதில இருக்கிற அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா போயிருங்க. கையோட துணியுமே வந்து போட்டாச்சு. நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த ஓடிட்டுருக்கிற அந்த கேப்லயே வந்து நம்ம இன்னும் வேலைய கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட வந்து துடைச்சுக்கலாம். நான் வந்து வீடு துடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நைசால் இல்ல அப்படின்னா, நான் வந்துட்டு வாஷிங் மிஷின் லிக்விட் வந்துட்டு ஒரு 1/2 மூடி வந்துட்டு ஊத்திட்டு நல்லா கிளீன் பண்ணுவேங்க. ஒரு 3 முறை நான் வந்து கிளீன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தரை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து மஞ்சள் கறை படிஞ்ச மாரி தான் இருக்கும். அதாவது பழைய தரைன்றதுனால அதில வந்து கரையெல்லாம் வந்து ஒட்டிட்டு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்து ஹவுஸ் ஓனர் வந்துட்டு மிஷின் வச்சு பாலிஷ் பண்ணி குடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே அந்த கரை வந்து அப்படியே தாங்க இருந்துச்சு. அது கேட்டதுக்கு அது போகவே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து நம்ம ஒரு 3 முறை வந்து கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் போட்டு ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்றேனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு 2வது தடவ வந்து கிளீன் பண்ணிடுவேன். 3வது தடவ பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம தண்ணீல வந்து வச்சு நான் வந்து தொடச்சு எடுத்துருவேங்க. ஒரு 3 முறை நம்ம வந்து வீட்ட வந்து துடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து நல்லா வாசமா இருக்கும். கொஞ்சம் நைஸா இருக்குங்க. இப்படி தான் வந்து நம்ம வீட்ட வந்து தொடச்சு வச்சுக்கிறது. அதாவது கரை இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போய் விட்டுடக்கூடாது. கரை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம வீட்ட வந்து சுத்தமா வச்சுக்கணும்னா, இந்த மாரிலாம் வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள வச்சு சுத்தமா, வாசனையா, சுத்தமா, ஆரோக்கியமா இருந்துக்கலாம் இல்லையா? அந்த மாரி தான் நான் வந்து செய்யறது.
எப்படியும் காலையில எழுந்து வெள்ளிக்கிழம ஆனா, என்னால இந்த வீட்ட வந்து காலையில எழுந்து கிளீன் பண்ணிட்டு, அடுத்தடுத்த வேலைய வந்து செய்யவே முடியாது. அதனால நான் என்ன பண்றதுன்னா, முதல் நாள் வந்துட்டு வெள்ளிக்கிழம முதல் நாளே வந்துட்டு பிளான் பண்ணி இந்த மாரி இந்த வேலைகள்லாம் வந்துட்டு வீட்டு வேலை, துடைக்கிறது, துணி துவைக்கிறது இதெல்லாம் வந்து நான் வியாழக்கிழமை வந்து செஞ்சு முடிச்சுக்கிறதுங்க. ஸோ நீங்களும் இப்படி தான் வந்துட்டு வெள்ளிக்கிழம வந்து காலையில எழுந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, இந்த மெத்தடே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது வியாழக்கிழமை ஒரு சில வேலைகள வந்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை எழுந்து காலையிலேயே வந்துட்டு நீங்க பூஜை செஞ்சுட்டு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணலாம். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வேலை கூட நீங்க வந்து செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி உங்க வீட்ல வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து காலையிலேயே வந்து செய்றீங்களா? இல்ல மொத நாளே செய்றீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம் இல்லையா? அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வரும்போது ஒட்டட அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் மேட்ட வந்து ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து துணிய வந்து போட்டுட்டோம். துணிய எடுத்துக்கொண்டு காய வைக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன். வீடுமே நல்லா காஞ்சிருச்சு. மாப்புமே வெளியில கொட்டி காய போட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வேலை இவ்வளவு இருக்கு. இது வந்து நீங்க வியாழக்கிழமை செஞ்சுட்டீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையும் சேர்த்து செய்யலாம் இல்லையா? கொஞ்சம் நமக்கும் பதட்டமும் இல்லாத, அழகா நிதானமா காலையில எழுந்து பூஜை பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்ரூம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ண போறோம். கிளீன் பண்ணும்போது பாத்ரூம் வந்து பெரும்பாலும் இந்த லிக்விடு, அந்த லிக்விடுன்னு சொல்லி நம்ம இல்லன்றதுனால கிளீன் பண்ணாம விட்டுடக்கூடாது. எப்பல்லாம் நம்ம வந்து பாத்ரூம் போறோமோ, அப்பல்லாம் வந்துட்டு லைட்டா வந்து நல்லா கட்ட தொடப்பத்த போட்டு நல்லா தேய்ச்சு எடுத்தாலே, அங்க இருக்கிற அந்த சோப்பு நுரை, பிசுபிசுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிடுங்க. இது டெய்லியும் பண்றப்போ, நம்ம பாத்ரூம் போறப்ப நம்ம தான் வந்து லேடீஸ் பண்ணணும். இது வந்து குழந்தைங்களும் நம்ம ஹஸ்பண்டும் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாரி பண்றப்ப பார்த்தீங்கன்னா, வாரத்துல 1 டைம் நீங்க சர்ஃப் எக்ஸலோ அல்லது லிக்விடோ ஏதாவது ஒரு பெனாயில போட்டு கழுவுனா கூட, நமக்கு வந்து பாத்ரூம் வந்து சுத்தமா வந்து வச்சுக்கலாங்க. இப்படி தான் நான் வந்து செய்யறது. ஸ்கூல் எல்லாம் போயிட்டதுக்கப்புறம், எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இது வந்து இந்த வேலைய வந்து செய்வேங்க. இல்லன்னா காலையில நம்ம எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலைய வந்து செய்யலாம். நம்மளுடைய பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, டைல்ஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சுவரு தான் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கீழ சிமெண்ட் தரை தான். லைட்டா நான் வந்து தரைய மட்டும் நல்லா தேய்ச்சு கழுவுனா போதும். இங்க டைல்ஸ் இருக்கு அப்படின்னா, அத வந்து வாரத்துல ஒரு முறை நல்லா வந்து டீப் கிளீன் வந்து பண்ணிக்கோங்க. அந்த மாரி அழுக்கு வந்து சேர விடாதீங்க. இப்ப கையோட பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ரூம் எல்லாம் வந்து லைட் எரிஞ்சுட்ருக்கும். அந்த மாரி எரிய வச்சோம் அப்டின்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் பில் வந்து கட்ட வேண்டியதா இருக்கும். அதனால அந்த ரூம் லைட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு, நம்ம எந்த ரூம்ல வந்து நம்ம ஒர்க் பண்றோமோ, அந்த ரூம்ல மட்டும் நம்ம வந்து லைட்ட மட்டும் வந்து போட்டுக்கலாங்க. மத்த ரூம் எல்லாத்தையுமே வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணிடணும். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, தோசை வந்து ஊத்தியிருந்தேன். அந்த தோசைக்கல் வந்து அப்படியே இருந்துச்சு. அதையுமே வந்து வாஷ் பண்ணிடலாம். சரி சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அதையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு, சரி கையோட முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஒண்ணும் இல்ல அதிகபட்சமா எந்த பாத்திரமும் இல்ல. சாதம் வடிச்ச பாத்திரம், குழம்பு வச்ச கடாய், நம்ம சாப்பிட்ட தட்டு, தோசைக்கல் இது மட்டும் தான் நான் பாத்திரமே வந்து சேர்த்துருக்கிறேன். அதாவது அதிகபட்சமா பாத்திரம் இல்ல. நம்ம எப்பவுமே வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த பாத்திரத்த வந்து அந்த தட்ட வந்து கையோட ஒரு லைட் வாஷ் வந்து பண்ணிரணும். லிக்விட் போட்டு தான் வாஷ் பண்ணணும்னு இல்ல. லைட்டா சாப்பிட்ட உடனே ஒரு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதிகபட்சமா பாத்திரங்கள் வந்து சேராது. கையோட பாத்திரம் கழுவுறோன்னா, அந்த சிங்க் ஏரியா, அந்த பைப் ஏரியா எல்லாத்தையும் வந்து கையோட வந்து நாம அதையும் வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா, அதுவுமே பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வேலைய வியாழக்கிழமை வந்து செஞ்சு முடிச்சு வச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பா இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட உங்க வேலை ஈஸியா வந்து முடிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல்ல சாக்கு பை ஆர்கனைஸ் வந்து போட்டிருக்கிறோம். அது நல்லாவே வந்து குரோத் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைபரும் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல நெறையவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறேன். அதையுமே வந்து நோட் பண்ணி பாருங்க. இந்த வியாழக்கிழமை பிளான் வந்து பிடிச்சிருக்கா? அப்போ உடனே வந்து நம்மளோட சித்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.